ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்னா நான் இன்றைக்கி சமையல் பண்ணலங்க அப்படி சொன்னேன், உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கு என்ன நான் செய்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தனியாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காவை தனியாக வதக்கி எடுத்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னேன். வேணாம் வேணாம் அதெல்லாம் போடாத அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாரு. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த சட்னியும் போட்டார். ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கம்பு தோசை செஞ்சுருந்தேன். அது கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாங்களே, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினி ஆபேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி உப்பு சமையல் இருந்தது, இப்போ ஆபேல் ஷாலினின்னு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.